ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து காலையில் டிஃபனு அப்புறம் மதியானம் லன்ச் மெனு என்னன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து காலையில் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, கருப்பு சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ நான் குக்கரில் வச்சுட்டேன். கருப்பு சுண்டலும் கத்திரிக்காவும் போட்டு ஒரு குருமா ஐட்டம், டிஃபனுக்கு வந்து குருமா ஐட்டம் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து மதியானத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னா, மாங்காய் சாதம், அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். இந்த கேரட்டை எடுத்து வச்சுருக்கேன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்துட்டு கேரட் மட்டும் அப்படியே துருவி போட்டு அதில் சர்க்கரை போட்டு கொடுத்தா ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுப்பாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும், அதனால அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அரிசி வந்து உலையில் போட்டுட்டேன் ஒரு பக்கம். இன்னொரு அடுப்பில் பால் பொங்கிட்டுருக்கு. இன்னொரு அடுப்பில் அந்த கருப்பு சுண்டல் வேக போட்டுட்டேன். இப்போ நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின். உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும், தோல் எடுக்காமல். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள்கிட்ட இன்னும் ஒரு சில ஐட்டம்லாம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த முந்திரி பருப்பும் கசகசாவும் நான் நேற்று நைட்டே ஊற போட்டுட்டேன். நம்ம வந்து இப்போ கத்திரிக்காய் சுண்டல் போட்டு குருமா வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்காக பாதாம் பருப்பு நான் டெய்லியுமே நைட் வந்து ஒருத்தருக்கு 4லேருந்து 5 வரைக்கும் வேணும்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி ஊற வச்சுருவேன். இந்த ஸ்கின் எடுத்துகிட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க, அதனால் இப்படியும் பண்ணிவிடுவேன். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் ஊற போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி வெந்தயம் நைட்டு ஊற போட்டு காலையில் வந்து இந்த தண்ணியோடு சேர்த்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் சூட்டை வந்து நல்லா தணிக்கும். அதுவும் எனக்கு வந்து ரொம்ப ஹீட்டான பாடி, அதனால் வந்துட்டு இது வச்சுருக்கேன். இது அசோக்கும் சாப்பிடுவார், எங்கள் 2 பேருக்கும் இது மாதிரி கண்டிப்பாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. அடுத்து சுண்டல் வெந்தால் தான் நம்ம குருமா வைக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம். நான் அடுப்பு வந்து ஒரு வானல் வச்சுக்கிட்டேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சு இந்த உருளைக்கிழங்குலாம் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான இதுதாங்க, பொரியல் தாங்க, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் அப்படியே 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். காரம் நான் கம்மியாக தான் சேர்க்குறேன், ஏன்னா குழந்தைங்க சாப்பிடணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை அப்படியே லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இல்லை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ தண்ணி இது போதும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான், பொரியலுக்கு ரெடி பண்ணியாச்சு. மாங்காய் வந்து தோல் எடுத்துடணும் ஃபஸ்ட்டு. ஓகே, தோல் உரிச்சாச்சு. இது வந்து இந்த கேரட் துருவோம்ல, அந்த கட்டையில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வடிச்சிடலாம். பொரியல் வந்து இன்னும் சத்தம் கேட்குது, கொதிக்கிற சத்தம் கேட்குது. தண்ணி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இந்த மாங்காய் ஃபுல்லாக திருவியாச்சு பாருங்கள், இதான் மிச்சம். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு, சாதம் வடிச்சிடலாம். பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இது நல்லா என்ன சுத்தமாக வடியட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ மாங்காய் சாதம் தாளிச்சிக்கிறதுக்கு வானல் வச்சுட்டேன். எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம காஞ்ச மல்லாட்டை பயிறு, வேர்க்கடலை, இதை வந்து போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது வந்து சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு வாயில் மாட்டும், நல்லாயிருக்கும். அதனால தான் இது போடுறோம். போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுருச்சு, இதை எடுத்துடலாம். கடலை மட்டும் எடுத்துடலாம். அந்த எண்ணெய் வந்து நம்ம அப்படியே தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடிச்சதும் கடலைப்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை,
நீளமாக கீறின 3 பச்சை மிளகாய், திருவி வச்சுருக்கேன் இந்த மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. அதனால் அது கொஞ்சம் வதங்கட்டும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கலாம். மூடி வச்சிடலாம், வேகட்டும். நம்ம உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்கும், பார்த்துடலாம். ரெடி ஆயிடுச்சு, வச்சிடலாம் அடுத்து. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிச்சு. வாங்க ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இதுலேருந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சாதம் போட்டு கிளறலாம். பத்தலைனா நம்ம கடைசியாக கொஞ்சம் போட்டு கிளறிக்கலாம். அதுக்காக தான். இதில் நம்ம வறுத்துக்கிட்ட வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மாங்காய் சாதம் ரெடி. பசங்களுக்கு நமக்கும் தான் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பட்டை, 2-3 லவங்கப்பூ, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, 2 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் பொடி பொடி நறுக்கணும். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து இப்படி நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் மிக்சியில் கூட ஒரு ஓட்டி போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். இல்லை பொடி பொடி நறுக்கி கூட போட்டுக்கலாம். ஆனால் என்னென்னா நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்குச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் குருமா. இதெல்லாம் நல்லா வதங்கணும். இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் தனியாக பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த தேங்காய், ஊற வச்சிருந்த முந்திரி, கசகசா, 1 பச்சை மிளகா, கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காய், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போ நம்மளோட மஞ்சத்தூள், காரம் இதெல்லாம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் வதக்கிட்டு இப்போ நம்ம தேங்காய் அதெல்லாம் அரைச்சோம்ல அதை இதில் ஊற்றி கொதி ஊற்றி நிறுத்தினா நம்மளோட குருமா ரெடி. நல்லா இந்த மிளகாய் வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நம்ம அரைச்சி வச்சிருந்தது இதில் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ இட்லி ஊற்றி வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு கேரட் திருவி வச்சுட்டுனா ரெடி. பேக் பண்ணணும், அவ்வளோதான். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குருமா ரெடி.